தந்த வாக்கு தத்தங்கள் தேவன் சில நேரங்களில் ஏன் வார்த்தைகளை ஞாபகப்படுத்துகிறார் என்று சொன்னால், நம்மை சுற்றி வரப்போகிற காலங்களுக்கு அதுதான் நமக்கு பாதுகாப்பு, அதுதான் நம்மை நடத்த போகும். தேவன் நடத்துகிற வழிகள் அப்படித்தான் வாக்கு பண்ணி தேவன் தன்னுடைய ஜனங்களை நடத்தி வந்தார். சிறையிருப்புக்கு போகும்பொழுது ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார், அதன்படித்தான் அவர்களை நடத்தி வருவார். அப்போ நம்மை சுற்றிலும் சம்பவிக்கிற காரியங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 4 தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு வைரஸ். அதுல ஒரு தீர்க்கதரிசி அமெரிக்கா தேசத்தில் என்றால் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறது. ஏண்டா அவர் அந்த வேகாஸ்க்கு நடக்க போகிற அந்த காரியத்தை தாக்குதலை பற்றி சொன்னார். பின்பாக அந்த வரலாற்றில் அமெரிக்கா அடுத்த தாக்குதல் சொன்ன அத்தனை தாக்குதலும் அப்படியே தேவன் காண்பித்தபடியே அது நடந்தது. அப்ப அவர் சொல்லுகிறார், நான் பார்க்கிறேன் அநேக அங்கே அடைக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ 35 லட்சத்துக்கு கிட்ட ஜனங்கள் மறிக்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வைரஸ் வரப்போகுது. அப்போ இந்த திருப்பியும் ஜனங்கள் அடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரப்போகுது. அப்போ நாம் அதிலிருந்து அந்த சிறையிருப்புல இருந்து நாம் வரணும் என்று சொன்னால் நம் தேவன் நம் பட்சத்துல இருக்கணும், நம்மை கண்ணோக்கணும். அப்போ தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாலே தேவன் ஒரு காலத்துக்குள்ளே நம்மை நடத்துறதுக்கு ஆயத்தமாகிவிட்டார். அதைத்தான் நாம் பற்றி கொண்டு நாம் பாடி துதித்துக் கொண்டிருந்தோம். எத்தனையோ கேள்விகளுக்கு நம்ம இடத்துல விடை இல்லை, ஆனா ஆண்டவர் பதில் கொடுப்பார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. இந்த ஆண்டு இங்க சிலவாம்ல எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் நாம் ஜெபிக்க போறோம், எந்தெந்த காரியங்களாம் விசுவாசித்து நாம் ஜெபித்து அது எல்லாத்துக்கும் நமக்கு விடை கொடுப்பார். ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். நம்முடைய விசுவாசம் அதை நாம் காண்போம். ஆகவே தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்கு தத்த வார்த்தை தேவ வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நாம் அதை குறித்து தியானித்தோம். அதை தியானித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் ஒரு வெள்ளிக்கிழமை அதை தியானித்து ஜெபித்து முடித்த பிறகு அவர் சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பாடலை கொடுத்தார். அப்போ அந்த பாடலை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதை பின்பாக தேவன் நமக்கு எப்ப அதை பாடும்படி கிருபை தர அப்பொழுது நாம் அதை பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். ஒரு சின்ன பாடல், சீக்கிரத்திலே 5 நிமிடத்திலே அந்த பாடலை எழுத தேவன் கிருபை செய்தார். ஆகவே அந்த பாடல் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவருடைய வாக்கு தத்தங்களை குறித்தே இந்த பாடலை அவர் தந்திருக்கிறார். இந்த பாடல் நாம் படித்த இந்த பாடலும் அங்கே பென்ஸ் என்ற தேவ ஊழியன் அருமையா அந்த பாடலை கேட்டுக்கொண்டு திடீரென்று தான் இந்த பாடலை பார்க்கும்படி தேவனுடைய அந்த தயவின் மேல் வந்த பார்த்த உடனே இந்த பாடலை இழுத்துக் கொண்டது. அப்ப அது உடனடியாக சகோதரனுக்கு நான் அனுப்பினேன். பார்த்த உடனே காலை வேளையிலே அதை பார்த்து உடனடியாக நான் அவருக்கு அனுப்பினது காலையிலே அவர் அதை எழுதி கொண்டு வந்து படித்தார். அப்போ அந்த பாட்டில் அது எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள். அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றி முடிக்க போகிறார். ஆகவே இந்த நாள் தேவ செய்திக்காக நாம் பிலிப்பியர் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த ஆண்டு தேவன் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் ஐக்கியத்திலே நம்மை இணைக்க போகிற அந்த ஐக்கியம் எப்படி இருக்கணும், தேவன் எதற்கு அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்க. வரப்போற காலங்கள் மிகவும் கொடியது. வரப்போற காலங்கள் நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி அல்ல. அப்போ தேவ பிள்ளைகள் ஒருமைப்பட்டிருக்கணும், ஒரு மனமாய் இருக்கணும், தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கணும். அப்போ அவருடைய சபை எப்படிப்பட்ட ஐக்கியத்தில் நிலைத்திருக்கணும், அந்த ஐக்கியத்தினாலே தேவன் நமக்கு வைத்திருக்கிறது என்ன, அதைத்தான் இந்த நாளிலே என்றால் தேவன் வருடத்தின் ஆரம்பத்தில் பேசுகிறார். வாக்குத்தத்தம் கொடுத்தவர், நமக்கு தேவ வார்த்தையை கொடுத்தவர் சொல்லுகிறார். அப்போ இந்த ஐக்கியம் யாரெல்லாம் இப்படி நாம் வாழ போகிறோமோ எல்லாரையும் தேவன் இணைத்து தம்முடைய சித்தங்களை செய்து முடிப்பது அதிக நிச்சயம். ஆகவே பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1 இருந்து 4 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் பாதினாலாவது பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினால் ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஆமென். தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக.
இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை தான் தேவன் நம் நடுவிலே விரும்புகிறார். அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். ஆகவேதான் கிறிஸ்துவின் சபை அவருடைய சரீரம் என்று வேதம் நமக்கு தெளிவாக எந்த விதமான சந்தேகம் இன்றி புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே சபையானது அவருடைய சரீரம். அப்போ அந்த சரீரத்துக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஐக்கியம் எப்படி இருக்கணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறான்னு சொன்னா பாருங்க, இது அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுது முதல் வசனத்துல. இந்த ஐக்கியத்துக்குள்ள நீங்களே நானும் வரணும்னா ரெண்டு காரியங்கள் விடாவிட்டால் அந்த ஐக்கியத்தை நாம் முதலாவது பற்றி கொள்ள முடியும். ஒன்று அன்பினால், பின்பாய் அவருடைய ஆவியினால். அப்போ இந்த அன்பும் ஆவியும் இணைந்து இருக்கிறது. அன்பும் ஆவியும் நமக்குள்ள இணைந்து இருந்தால் தான், அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் தான் நம்மிடத்துல இருந்து அந்த அன்பு புறப்படும். ஏன்னா நமக்குள்ளே அன்பை ஊற்றின ரோமர்ல சொல்லப்படுகிறது ஆவியானவர். அப்போ இங்கே பவுல் அதை குறித்து பவுலாக ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார். அந்த அன்பினாலும் அந்த ஆவியினாலும் மட்டும்தான் உங்களுக்குள்ள ஏக சிந்தை வரும், ஒரே சிந்தை. அதே மாதிரி ஒரே விதமான அன்பு கிறிஸ்துவுக்குள்ள. அப்போ அதே மாதிரி உங்களோட ஆத்துமாக்கள் இசைந்து போகும். ஒருவரோட இசைந்து நீங்க போவீங்க. என்னென்னா உங்களுடைய சிந்தனை நோக்கம் எல்லாமே உங்கள் தலையாகிய அந்த கிறிஸ்துவை குறித்து இருக்கிறபடியினால் நீங்க எல்லாவற்றையும் ஒன்றை வாதினால் செய்ய மாட்டீங்க. அதை குறித்து நீங்க சண்டை போட மாட்டீங்க, நீங்க பிரச்சனை பண்ண மாட்டீங்க. நீங்க மனத்தாழ்மையா எப்படிப்பட்ட சூழ்நிலையை மனத்தாழ்மையா ஏற்றுக்கொண்டு அதற்கு இசைந்து போவீர்கள். அப்போ அப்படி இசைந்து போகிற அந்த தன்மை சபைக்குள்ள இருக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னா சபைக்குள்ள வேற ஏதோ ஒரு காரியம் தவறா இருக்கிறது. அப்போ அதே அதிகாரத்துல அப்போ அந்த எபேசியர் எபேசியர் 4வது அதிகாரம் அங்கே ஒரு காரியத்தை பார்த்து விட்டு பின்பாய் இந்த அதிகாரத்துக்கு நாம் வரலாம். எபேசியர் 4வது அதிகாரம் அதிலே 3வது வசனத்தை வாசிங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். இந்த ஐக்கியத்தின் ஒருமையை நீங்க காத்துக் கொள்ளணும் என்றா அதே ஆவியானவர், சமாதானத்தின் ஆவியானவர், சமாதானத்தின் தேவன், அவருடைய அந்த ஐக்கியத்துக்குள்ள நீங்க இணைக்கப்பட்டு இருந்தா மாத்திரம்தான் இந்த சரீரத்துக்குள்ள அந்த ஐக்கியம் கிரியை செய்ய முடியும். அப்போ அவருடைய ஆவியினாலும் அன்பாய் நமக்காய் தன்னை வெளிப்படுத்தி சிலுவையிலே மரித்த அந்த தேவனுடைய அன்பினாலும் தான் நமக்குள்ளே ஐக்கியம், அந்த ஒரு மனம் இருக்கும். அப்போ ஆவிக்குள்ளதான் எல்லாத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். ஆவிக்குள்ளதான் சகலத்தையும் வைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்துக்குள்ளே அந்த ஆவி இருக்கிறபடினால்தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆவிக்குள்ளதான் ஜீவன் இருக்கிறது. அந்த ஆவிக்குள்ளதான் நமக்கு வல்லமை இருக்கிறது. அந்த ஆவிக்குள்ளதான் நமக்கு அன்பை வைத்திருக்கிறார். அந்த ஆவிக்குள்ளதான் நமக்கு உணர்வை வைத்திருக்கிறார். அந்த ஆவிக்குள்ளதான் நமக்கு சிந்திக்கிற ஆற்றலை வைத்திருக்கிறார். அந்த ஆவிக்குள்ளதான் நமக்கு பகுத்தறிகிற பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ இந்த ஐக்கியத்தின் நிறைவு எனக்குள்ள உங்களுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள நிறைவடையணும் என்று சொன்னா அந்த ஆவியின் நிறைவு நமக்குள்ள நிறைவா இருக்கணும். இப்ப நீங்க பாருங்க, உலகத்துல சாதாரணமாய் இப்போ ஒரு கணவன் மனைவி உறவை எடுத்து பார்ப்போம். இப்போ அவங்க கணவன் மனைவி என்று தங்களை இணைத்துக் கொள்றாங்க. கணவன் மனைவி என்று இணைத்துக் கொண்டு அவர்களுக்குள்ள சமாதானம் இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒரு மனம் இல்லை என்று சொன்னாலே அந்த அவங்க விவாகரத்து, அதாவது நான் தனிய போறேன் நீ தனிய போயின்னு சொல்லாம அவங்க குடும்பமாய் வாழ்ந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள ஆவி இல்லை, ஜீவன் போயிடும், மரணம் வர தொடங்கி. அப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள கூட அந்த ஒருமனப்பட்ட தன்மை இல்லைன்னு சொன்னா அந்த குடும்பத்துக்குள்ள மரணம். அப்போ மரணம் நமக்கு தெரியும், நம்மை சரீரத்தை எங்கே கொண்டு போகும் நமக்கு நன்றாயிற்று. அப்படிப்பட்ட மரணம் சபைக்குள்ள நடக்கக்கூடாது. ஆவியில் இருக்கிற நமக்குள்ள அப்படிப்பட்ட மரணம் வரக்கூடாதுதான் தேவன் ஐக்கியத்தை குறித்து மிகவும் கரிசனையாக இருக்கிறார். அதுவும் கிறிஸ்துக்குள்ள பின்பாய் அது நம்ம வார்த்தைகளை காண்பித்துக் கொடுக்கிற அந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கிற காரியம் என்ன, அதை கிறிஸ்து எப்படி நமக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்று சொல்லி. அப்போ நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, அந்த ஐக்கியம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. ஆனா நீங்க ஜீவிப்பீங்க. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது கூட ஜீவித்தாங்க. ஆனா ஆவியினுடைய ஐக்கியம் அவர்களுக்குள்ள இருக்க இல்லை. ஆகவேதான் மரணம் வந்தது, மரணம் அவர்களை ஆட்கொண்டது. அதே மாதிரி தான்
நம்முடைய சபையை எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். கணவன் மனைவி என்றா அந்த ஒரு மனம், அந்த ஐக்கியம் அது இல்லைன்னு சொன்னா அது ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு குடும்பமாய், ஒரு தள்ளாடுகிற ஒரு குடும்பமாய், பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து ஒருவரோடு எதிர்த்து கொள்ளுகிற கோபதாபங்களோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். அப்படி சபை இருக்கக்கூடாது. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. சபை அப்படி இருக்கவே கூடாது. சபை ஜீவியமும் நம்முடைய குடும்ப ஜீவியமும் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும் என்றா ஐக்கியத்துல இணைக்கப்பட்டிருக்கணும், ஒருமனப்பட்டிருக்கணும். ஆகவேதான் தேவன் கணவன் மனைவி உறவில இருந்து நமக்கு ஐக்கியத்தை, தன்னை மணவாளனாகவும் நம்முடைய மணவாட்டி சபையை அவருடைய மணவாட்டியாகவும் காண்பித்து அந்த ஐக்கியத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிற கர்த்தர். நன்றாக யோசிச்சு பாருங்க. இப்ப நம்முடைய சரீரம் எப்படி உருவாக்கப்பட்டது? மண் என்று சொல்லி பக்தன் நினைவு கூறுகிறான். ஆனா பாருங்க, இந்த சரீரம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை அழகாய் யோபு சொல்லுகிறார். பாருங்க, யோபு எடுங்க. யோபு 10வது அதிகாரம் 9 எடுத்து வாசிங்க. யோபு 10:9. களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். ஆமென். என்னவாய் போக பண்ணுவீர்? தூளாக. அப்ப நம்முடைய சரீரம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? மண் துகள்களை கொண்டு. நாம் அந்த மண் துகள்களை நம்முடைய சரீரத்தில் பார்க்கிறோமா? இல்ல. நாம் மண் என்று சொல்லுகிறோம், ஆனா ஒரு மண்ணால் இந்த சரீரம் உருவாக்கப்பட இல்லை. அதான் களிமண். களிமண் என்றால் பல துகள்கள் சேர்ந்து பிசையப்பட்டு உருவாக்கப்பட்ட நம்முடைய சரீரம். இப்போ இந்த சரீரத்துல ஒரு காயம் வந்துட்டு என்று சொன்னாலே இந்த சரீரம் துரிதமாய் செயல்பட ஆரம்பித்து கிரியை தொடங்கிடும். அந்த காயத்தை மூடுவதற்கு தோல் வளர ஆரம்பிக்கும். அந்த காயத்தை அதை ஆற பண்ணுவதற்கு அது தன் கிரியைகளை தொடங்கிவிடும். ஆனா கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்குள்ள அப்படிப்பட்ட காயங்கள் வரும் பொழுது, அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது நாம் துரிதமாய் செயல்பட்டு அவைகளை சரி செய்வதுதான் ஐக்கியத்தினுடைய ஒரு கிரியா இருக்கிறது, ஐக்கியத்தினுடைய ஒரு வெளிப்பாடா இருக்கிறது. சாதாரண பாருங்க, இந்த எலும்பு, நம்முடைய எலும்புகள் முறிந்து விட்டால் ஒரு வைத்தியத்தை நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த வைத்தியர் அந்த எலும்புகளை இணைத்து கட்டத்தான் முடியும். அந்த எலும்புகளை ஒன்றாக சேர்க்க முடியாது. அதை நம்முடைய சரீரம் செய்கிறது. அப்படியாய் நம்முடைய சரீரத்தை தேவன் கட்டமைத்திருக்கிறார். அப்போ நாம் நம்முடைய கிறிஸ்துவுடைய சரீரத்துக்குள்ள இப்படிப்பட்ட முறிவுகள் வரும்பொழுது, இப்படிப்பட்ட கிளிகள் வரும்பொழுது நாம் உடனடியாருக்குரிய காரியங்களை செய்ய பார்க்கிறது. அது ஐக்கியத்தினுடைய வெளிப்பாடு. சும்மா ஐக்கியம் என்று சொல்றதால காரியம் இல்லை, சும்மா அன்பு என்று சொல்றதால காரியம் இல்லை. என்ற தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஐக்கியம், அந்த ஆவியினுடைய அந்த நிறைவு எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்குமெண்டா நாம் அதற்குரிய அடுத்த காரியங்களை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி அதற்கேற்ப நாம் காரியங்கள் செய்ய தொடங்கி விடுவோம். நீங்க பிரசங்கி 11:5 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சர்வம் உருவாகிற விதத்தை குறித்து அங்கே பிரசங்கி எழுதி வைத்திருக்கிறார். அதை வாசிக்கிறோம். பிரசங்கி 11வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஆமென். அப்போ தேவன் சபைக்கு தலையாய் இருக்கிறார். இந்த சபைக்குள்ள தேவன் அந்த கிரியை செய்ய விரும்புகிறார். அதை நாம் அறிய முடியாது. அதை நமக்கு காண்பிப்பது அவருடைய அன்புதான் அதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அப்போ தேவன் அதை செய்ய பார்க்கும் பொழுது நாம் அதற்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, ஆகவேதான் அங்கே பிலிப்பியரிலே அங்கே பக்தன் சொல்லுகிறார், ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், நாம் வாதினால் வம்பினால் தூஷணங்களினாலே காரியங்கள் செய்ய ஒரு நாளும் முற்படக்கூடாது. தாழ்மையோடு தான் அந்த ஐக்கியத்துக்கு நாம் இணைந்திருக்கணும். அதான் தேவனுடைய சபைக்கு இருக்க வேண்டிய மிகவும் ஒரு முக்கியமான காரியம். ஆனா இன்னைக்கு நம்முடைய சரீரம் என்று சொல்லுகிறோம், சரீரத்துல காயம் வந்துட்டு, சரீரத்துல நமக்கு வேறு வேறு காரியம் வந்தால் நம்ம அதை சரி செய்வதற்குரிய காரியங்களை செய்ய முடிகிறது இல்லை. ஏனென்றா ஐக்கியம் சரியா இல்லை, இந்த ஆவியின் ஒரு மனம் சரியா இல்லை, அந்த அன்பு சரியா இல்லை. அப்போ தேவன் அதை இந்த ஆண்டு சரி செய்ய விரும்புகிறார். அநேக சபைகளுக்குள்ள இந்த காரியம் என்ன பாருங்க, நாம் இணைந்து போக முடியாதபடிக்கு நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இப்ப இதிலே 4:7 வாசிங்க. 4:7 எபேசியர் 4:7 வாசிங்க.
அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கிறிஸ்து நம்மில் அவனவனுக்கு கிருபை அளித்திருக்கிறது. நோக்கம் என்ன? அந்த கிருபைக்கு ஏற்ப இந்த சரீரத்தின் கட்டமைப்பை நாம் சரியாய் கட்ட வேண்டும். அப்படித்தான் நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய குடும்பத்தையும் கட்ட வேண்டும். ஒருவேளை கணவன் மேல கிருபை அதிகமாக இருக்கலாம், மனைவி சற்று கிருபைக்குள்ள இருந்தாலும் சற்று கிருபையில கொஞ்சம் குறைந்தவளா இருக்கலாம். அதே மாதிரி அப்போ அந்த கணவனுடைய கிருபை மனைவியுடைய கிருபை இணையும் பொழுது கிருபை அங்கே சரி செய்யப்படுகிறது. அப்போ கிறிஸ்து தலையானவர் நமக்கு சபையாகிய அவருடைய ஸ்திரீயாகிய சபைக்கு கொடுத்த அந்த கிருபை எல்லாரும் இணையும் பொழுது அது சரி செய்யப்படுகிறது. அது சரி செய்யப்படும் பொழுது அது சரீரத்தை வளர்க்க உதவி செய்கிறது. அதாவது சபையை குறித்து நான் சொல்லுகிறேன். அப்படித்தான் நம்முடைய அவயவங்கள்ல பல அவயவங்கள் இருந்தாலும் ஒன்றொன்று அது இணைந்து இசைந்து இந்த சரீரத்திலே எல்லாத்தையும் சரிப்படுத்த விரும்புகிறது. நமக்கு ஒரு வயிற்று வலி வந்து நின்றா கை அதை வயிற்றை பிடித்துக் கொள்ளும், வாயிலிருந்து சத்தம் வரும், அடுத்ததாய் கால் துரிதமாய் போய் என்ன செய்யலாம், அப்போ எல்லாம் இசைந்து செயல்படுகிறது. அதுதான் ஐக்கியம். அந்த கட்டமைப்பை தான் தேவன் நம்முடைய சரீரத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். துகள்களை ஒன்று சேர்த்து அதை பிசைந்து உருவாக்கி ஜீவ கொடுத்து அதற்காக அவரே இறங்கி வந்து தம்மை அர்ப்பணித்ததுதான் பெரிதான ஆச்சரியமான காரியம். அந்த கிருபைக்குள்ள நிற்கிற சபையாகி அவருடைய சரீரம் ஐக்கியத்தில் தள்ளாடி போய் நிற்கவே கூடாது. தேவன் அதில் பிரியமாய் அப்படிப்பட்ட சபையை அப்படிப்பட்ட மனவாட்டியை கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏனென்று சொன்னா தேவனுடைய அதான் சொன்னேன், சரீரம் எலும்புகள் எல்லாம் இசைய ஒன்றாக இணைக்கப்படணும் என்றால் அதை கட்டி நாம் அதற்கேற்ப கிரியை நடத்துவது தானாகவே தேவனுடைய அந்த கிருபையினாலே அமைக்கப்பட்ட சரீரம் அதை தானாக நேர்படுத்தி ஒட்டிக்கொள்ளும். அப்போ தேவன் அப்படித்தான் நமக்கு ஒரு சரீரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த சரீரம் அப்படித்தான் இருக்கு. அதுக்குத்தான் அவருடைய கிருபை, அதுக்குத்தான் அவருடைய திருரத்தம், அதுக்குத்தான் அவருடைய ஆவியானவர். அப்போ இதை நாம் சரி செய்ய வேண்டும் என்றுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்முடைய குடும்பங்கள் செத்ததாய் இருக்கக்கூடாது, நம்முடைய சபை செத்ததாய் இருக்கக்கூடாது, நம்முடைய சபை ஆவியின் ஜீவனுள்ளதா இருக்கணும், நம் குடும்பங்கள் ஆவியின் ஜீவனுள்ளதா இருக்கணும். கணவன் மனைவி தங்கள் குறைகளை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு அதை சரிப்படுத்தி போறதா அந்த ஒரு மனம். சில மனைவி கொஞ்சம் பலவீனமா இருந்தால் கணவன் அந்த பலவீனத்துக்கு ஏற்ப தன்னை சற்று விட்டு கொடுத்து அந்த பலவீனத்தை சரிப்படுத்த முனையணும். அதான் நான் சொன்னேன், இந்த சரீரம் அப்படிப்பட்ட கிரிகளை நடப்பிக்கிறது. இந்த சரீரத்துக்குள்ளே பலவிதமான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, இதயம் நம்முடைய ரத்தத்தை சுத்திகரித்து மறுபக்கத்தால் மீண்டும் சீரமைத்து அனுப்பிக்கொண்டே இருக்கு. அது சரீரத்துக்குள்ள கர்த்தர் வைத்திருக்க. நானும் நீங்கள் போய் ஒவ்வொரு நாளும் ரத்தத்தை சுத்திகரிக்கிறது இல்லை, சோப்பட்டு கழுவுறது இல்லை. அது தானாய் நடக்கிற ஒரு செயல். நம்முடைய சிறுகுடல் நம்முடைய உணவை அதற்கேற்ப எடுத்துக்கொண்டு மீதியை அனுப்புகிறது. அப்போ இதெல்லாம் தேவன் நம்முடைய சரீரத்திலே வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சரீரத்தை வைத்து சபையை காண்பித்து தேவன் பேசுகிறார். அப்போ நம்முடைய சபை என்றது கிறிஸ்துவுக்குரியது, அவருடைய சரீரம். தலையை அவர் என்றார், மிச்ச மீதியான பகுதியில் தான் நாம் எல்லாரும் அவருக்குள்ளே. அப்போ நம்முடைய காரியம் எல்லாம் கிறிஸ்துவுக்கு இசைவாக, அதான் அந்த ஏக சிந்தை. கிறிஸ்து என்னத்தை நினைக்கிறார் அதையே செய்யணும். கிறிஸ்து எதை விரும்புகிறார் அதைத்தான் சபை செய்யணும், அதைத்தான் நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் செய்யணும். நம்முடைய சொந்த விருப்பங்களை செய்வதான் வாதினாலும் வம்பினாலும் நாம் செய்கிற காரியம். செய்துட்டு நம்ம என்ன அநேக வியாக்கியங்களை கொடுத்தாலும் நாம் யாரோடு யுத்தம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தரோடு யுத்தம் பண்ணுகிறோம். ஆகவேதான் நம்முடைய பல கேள்விகளுக்கு தேவன் பதில் கொடுப்பதே இல்லை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்தில். அப்போ இதெல்லாம் அதனால இந்த வருஷம் எனக்கு சொன்னார், ஏக மனதையும் ஒரு மனத்தை நான் கொடுப்பேன். அப்போ தேவன் அதை கொடுக்க விரும்புகிறார். அதில் அவர் ஒரு நாள் பின்னிட்டு செல்லுகிறார் அல்ல, அவர் அதை நமக்கு கொடுக்க விரும்புகிறபடினால் தான் நம் நடுவிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ தொடர்ந்துமா பிலிப்பியருக்கு போங்க. இப்போ பிலிப்பியர் 3வது அதிகாரம், அப்படியே வாங்க. 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க.
3:8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். பாருங்க, கிறிஸ்துவால் பிடிக்கப்பட்ட பவுல் என்கிற ஒரு ஊழியன் சொல்லுகிறார். அப்போ நான் நீங்கள் கிறிஸ்துவால பிடிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன மேன்மை என்றா இந்த அறிவை அறியணும், இந்த ஐக்கியத்திலே இருக்கிற அறிவை நான் அறியணும் என்றா எனக்கு நன்மையாய் லாபமாய் தோன்றுகிற யாவையும் நான் என்ன செய்யணும்? விட்டுட்டு மேன்மையான அந்த ஐக்கியத்தின் அறிவை அடைய நான் விரும்புகிறேன். அதைத்தான் நீங்க 11 வாசிங்க சொல்கிறார், திருப்பி சொல்கிறார். அவருக்கா பாருங்க, வாசிங்க. சகோதரரே, அவர் 4:3-11 அப்படியே இருக்கு. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். பவுல் யாருக்காக என்று சொல்லுகிறார்? தனக்காக என்று சொல்லவில்லை. இதான் ஐக்கியத்துக்குள்ள இருக்கிற ரகசியம். அவருக்காக, கிறிஸ்துவுக்காக. இப்ப பவுலை தேடி வராத சொத்து செல்வங்கள் இல்லை, பவுலை தேடி வராத பதவிகள் இல்லை. அங்கே அவன் ரோமன் என்று தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அதிகாரிகள் பயப்படுகிறார்கள். ஆனா அதால வர மேன்மையை கூட அவன் கிறிஸ்துவ நிமித்தம் தள்ளி விடுகிறான். அப்போ அப்படிப்பட்ட ஐக்கிய கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நான் நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கணும். ஆனா நாம் என்ன விரும்புகிறோம்? உலகத்தால் நமக்கு வருகிற மேன்மை, உலகத்தார் புகழ்கிறது, உலகத்தாருக்கு முன்பாய் நம்மை காண்பிக்கு, இப்படிப்பட்ட மேன்மையை நாம் விரும்பி அதையே லாபமாய் நமக்கு எண்ணுகிறோம். ஆனா பவுல் சொல்லுகிறார், அதெல்லாம் அந்த தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கிற அந்த அறிவு அறிவதற்கு தடை. அப்ப அது எனக்கு குப்பையை நஷ்டம் நான் விடணும். விட்டுட்டு அந்த அறிவை, அந்த அறிவாகிய கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த ஐக்கியத்தை நான் அறிஞ்சு கொள்ள நான் விரும்புகிறேன். அப்போ ஏன் பவுல் சொல்லுகிறார்? பாருங்க, நஷ்டம் என்று சொல்லுகிறார். நஷ்டம் என்றால் அதால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பூமியில் அவைகள் பிரயோஜனமாய் இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு அவைகளால் எனக்கு பிரயோஜனம் அல்ல. அப்போ எனக்கு இருக்கிற பிரயோஜனம் என்ன? இந்த ஐக்கியத்தின் மேன்மை, கிறிஸ்து என்னோடு இணைந்த அந்த ஐக்கியத்தின் தன்மையை, கிறிஸ்து என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தின் மேன்மையை, அந்த ஆத்துமாக்களோட இந்த ஐக்கியத்தின் மேன்மையை நான் அறிந்து கொள்ளணும். ஏன் பவுல் அதை சொல்லுகிறார்? பவுல் ஏன் அதை நமக்கு எழுதி வைக்கிறார்? ஆவியானவர் ஏன் அதை நமக்கு திருவுளம் பற்றுகிறார்? அப்போ நாம் முதலாவது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? கிறிஸ்து நாம் நினைக்கிற மாதிரியா இல்லை அதையும் காட்டியா என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ அவருடைய வார்த்தையில தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். அதே பவுல் தன்னுடைய சக ஊழியனுக்கு சொன்னது அந்த ஐக்கியத்தின் அறிவை அவர் பெற்றுக்கொண்டபடினால், அந்த மேன்மை அறிந்தபடினால் கற்றுக் கொடுக்கிறார். தீத்து 2:13 எடுத்து வாசிங்க. எபிரேயருக்கு முன்பா தீத்து 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறார். ஆமென். யாராம் கிறிஸ்து? சாதாரண தேவன் அல்ல, மகாதேவன். இந்த இடத்துல தான் மகாதேவன் என்று கிறிஸ்துவை குறித்து வேதம் நமக்கு எழுதி வைத்திருக்கு. பாருங்க, இன்னைக்கு பல முரட்டாட்டமான காரியம் சொல்லி கிறிஸ்து தேவனா, கிறிஸ்து தன்னை எங்கே தேவன் என்று சொன்னார் என்றெல்லாம் வேதம் இங்கே தெளிவாய் ஆவியானவர் அவரை மகிமைப்படுத்துகிற ஆவியானவர் தம் ஊழியக்காரனை கொண்டு தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, அவர் மகாதேவன் என்று, அவர்தான் எல்லாம், அவர்தான் சகலம். அப்போ அந்த மகாதேவனோடு எனக்கும் உங்களுக்கும் ஐக்கியம் உண்டாகி இருக்கிறது என்று சொன்னா, அந்த ஐக்கியத்தை நான் நீங்கள் சாதாரணமாய் நினைக்கலாம். அப்போ அந்த தலை நம்மை பார்த்து சொல்லுகிறது, சரீரத்துக்குள்ள அந்த ஐக்கியம் இருக்கணும், சரீரம் அந்த ஐக்கியத்துக்கு நேராக நடக்கணும். அப்போ என்னுடைய நீங்க என் சந்தோஷத்தை நிறைவாக்கணும். எப்படி? அந்த ஐக்கியத்துல இணைந்து கொள்றது நிமித்தம், அந்த ஐக்கியத்துக்கு ஏற்ப அன்பினாலும் ஆவியினாலும் நீங்க ஒருமனப்பட்டு சமாதானத்தோடு காத்து கொண்டால் மாத்திருந்தால் இந்த மகாதேவனுடைய மகாதேவன் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதல். அப்போ அந்த மகிமைக்குள்ள, அந்த பிரசன்னமாக்குதலுக்குள்ள நானும் நீங்களும் பிரவேசிக்கணும் என்று சொன்னார். இந்த ஐக்கியம் மிகவும் முக்கியம். கிறிஸ்துவோடு நம்முடைய ஐக்கியம், கிறிஸ்துவோடு கிறிஸ்துவின் சபைக்குள் நம்முடைய ஐக்கியம். அப்போ இந்த சரீரத்துல நீங்க சரீரத்தை முறிக்கிறவர்களா
எலும்பை முறிக்கிற சரத்தை கீறி பொருளாய் இருந்தா நீங்க மகாதேவனுக்கு விரோதமாய் நீங்க முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், நீங்க வம்பு செய்கிறவர்கள், இன்னும் வாதினால் காரியங்கள் செய்கிறவர்கள், பெருமையுள்ளவர்கள். ஆகவே தேவன் அதை ஒரு நாளும் பொறுக்க போகிறதே இல்லை. தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய மனவாட்டியினுடைய சகல கிரியைகளையும் நோக்கி பார்க்கிற கர்த்தர். ஆகவேதான் நம்மோடு திருவுளம் பற்றி பேசுகிறார். மகாதேவன் என்று சொன்னார். ஏன் எலியோ? அவர் சொன்னார், ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கும் பொழுது உன்னதமான தேவன் ஏன் எலியோனின் ஆசீர்வாதம் உன் மீது வருவதாக என்று சொல்லி மெல்கிசேதேக்கு ஆசீர்வாதம். ஏன் எலியோன் என்ற வார்த்தைக்கு மேல ஒரு வார்த்தை இல்லை என்று அவரால் எல்லாம் கூடும், கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. அவர் தான் எலியோன், மகாதேவன். அவர் தான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. நாம் அவரை சாதாரணமாய் நினைத்து அவருடைய சாதாரணமாய் உறவை வைத்துக் கொண்டு நாம் பாடி துதித்தோம். நேச நீராண்டவரே, இரவிலும் உண்மைதான் நினைப்பேன். படிக்க இந்த உணர்வு எத்தனை பேருக்கு இருக்குது? எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைகளால் உண்மையா இப்படி பாட முடியும்? எழுதி கொண்டு வந்து பாடுகிறது என்று சொன்னால் அதை பாடுகிறவன் அந்த தன்னை அர்ப்பணித்தவனாய் இருக்கணும். ஆகையால் துணிவாய் பாட முடியும். படிக்கணும் பொழுது ஆண்டவரே இயேசுப்பா பேசுங்க. அந்த உணர்வோடு எத்தனை பேர் எழும்புறோம்? அடி சாமத்துல விழிப்பு வந்துட்டு சொன்னா அந்த உணர்வோட நாம் எப்படி எழுப்பி திருப்பி போய் இருக்கும் பொழுது ஆண்டோட எப்படி உறவாடுகிறோம்? மகாதேவனை, அந்த ஏன் எலியோனை நாம் சாதாரணமாய் நினைத்து விட்டோம். அவரோடு நம்முடைய ஐக்கியம் சரியில்லைண்டா சபையோடு நாம் ஐக்கியப்பட்டு இருக்கவே முடியாது. அப்போ சபைக்குள்ள உங்களுடைய கிரியைகள் சரியில்லை, ஐக்கியம் சரியில்லைண்டா நீங்க கிறிஸ்துவோடு சரியா இல்லை, அந்த மகாதேவனோடு நீங்க சரியா இல்லை. இதுதான் ரகசியம், வேற ஒன்றுமே இல்லை. அப்படி நீங்க அந்த அன்பிலையும் அந்த ஆவினால் இணைக்கப்பட்டு இருந்துட்டீங்கடா உங்களுக்கு கொண்டு தெரியும் கிறிஸ்து, நான் கிறிஸ்துவினுடையவன், கிறிஸ்துடைய சரீரத்தில் உள்ள அவயம். அப்போ மற்ற அவயத்துக்கு என்ன தேவையோ நானும் இசைந்து செயல்பட்டால் அதை சரிப்படுத்த முடியும். இன்னைக்கு அதுதான் முரண்பாடு. அதை பிடித்துக் கொண்டுதான் இன்னைக்கு சத்துரு பல காரியங்கள் அந்த ஐக்கியத்தை உடைக்கத்தான் சத்துரு பல லைன்ல வச்சிருக்கிறான். வச்சுட்டு ஒவ்வொரு காரியம் பேசுகிற வார்த்தைகளுக்கு விரோதம். ஏன் என்ன அந்த ஐக்கியத்தை உடைச்சிட, அந்த ஐக்கியத்துக்குள்ள அவனுக்கு தெரியும். ஆனா தேவன் அதை விரும்புவதே இல்லை. ஏன் இந்த மகாதேவன் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்றால் கலாத்தியர் 1வது அதிகாரம் எடுங்க. அழகாக அங்கே பவுல் மீண்டுமாய் பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதி வைக்கிறார். நாளையும் 5ஐயும் வாசிங்க. இந்த மகாதேவன் நமக்கு செய்த காரியம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மகாதேவன் ஏன் எலியோன் சகலத்தை உண்டாக்கினவர் எனக்காய் உங்களுக்காய் அற்பமான பாவம் செய்த மனிதனுடைய சரீரத்தை தாங்கி மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் இறங்கி வந்து இந்த பொல்லாத பிரபஞ்சம் அவர் உருவாக்கும் பொழுது பிரபஞ்சம் நன்றாயிருந்தது. அதை கெடுத்த மனிதனுக்காக தம்மை அர்ப்பணித்து நமக்காக தம்முடைய பிதாவின் சித்தத்தை செய்ய இறங்கி வந்த மகாதேவனாகிய கிறிஸ்து, அவருக்கு தான் சதா காலங்களின் மகிமை உண்டாவதாக என்று வேதத்தில் ஆமென் என்று என்ற வார்த்தைகள் அவருக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவரே சொன்னார், நான் அல்பா ஒமேகா, நானே தொடக்கம் நானே முடிவு, என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் வர முடியாது. அப்போ மகாதேவ் நீங்க பரலோகத்துல போயிட்டு பிதாவை பார்ப்பீங்கடா அவரும் தன்னுடைய குமாரனுடைய சாயல்ல தான் இருப்பார். அப்போ ஆவியானவர் கேட்டீங்கடா அதே சாயல் எந்த வித்தியாசம் நீங்க பார்க்க போறதே இல்லை. ஏனென்று சொன்னார் தேவன் அப்படிப்பட்டவர், தேவன் ஒன்றாக இருக்கிறார். ஆகவேதான் ஒரே ஆவியானவர், ஒரே ஞானஸ்நானம், ஒரே விசுவாசம் என்று பவுல் எழுதி வைக்கிறார். விசுவாசம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான், வேற விசுவாசம் இல்லை. ஞானஸ்தானம் கிறிஸ்துவுக்குள்ள நாம் அடக்கம் செய்யப்பட்டு எழுந்திருக்கிறதா ஞானஸ்தானம், வேற ஞானஸ்தானம் இல்லை. ஒரே சரீரம்,
ஏண்டா சபையாக இணைக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு 10 சரீரம் இல்லை. கிறிஸ்து ஒரே பிதா குமாரன் பரிசுத்தாவி எப்படி உண்டாயிருக்கிறாங்களோ அப்படித்தான் சபையாகிய சரீரமும் இருக்குது. ஆனா வேறு வேறு தேசங்கள்ல வேறு வேறு இடங்கள்ல வேறு வேறு பேர்களை இயங்கிக் கொண்டிருந்தாலும் எல்லாமே ஒரே சரீரம் தான். கிறிஸ்துவினுடைய அந்த கிருபையை பெற்று அவருடைய சரீரத்தை கட்டமைக்கிற ஒவ்வொரு அவயவம். அப்போ நாம் இதை புரிந்து கொண்டுட்டோம் என்று சொன்னா நம்முடைய ஐக்கியம், நம்முடைய பார்வை மாறி. இன்றைக்கு ஒரு சகோதரனை பார்த்தா ஏன் உங்களால இணைஞ்சு போக முடியுது இல்லை? ஏன் ஒரு சகோதரியை பார்த்தா இணைஞ்சு போக முடியுது இல்லை? பார்வையில வேறுபாடு, பார்வை வித்தியாசப்படுகிறது, பார்வையில் விகாரம் தெரிகிறது. ஏன் தெரிகிறது என்று சொன்னா உங்களுக்குள்ள அந்த கிறிஸ்து கொடுத்த அந்த ஐக்கியத்துக்குரிய ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் இருந்தா உங்க முகம் எப்பொழுதுமே அது வித்தியாசமாயிருக்கு. உங்க முகத்தை பார்க்கிறவங்க கண்டு கொள்வாங்க. ஓ, சகோதரனுக்குள்ள அமைதி உண்டு, ஒரு சமாதானம். பிறகு கிறிஸ்துவ எங்க பார்த்தாலும் அவரை கிறிஸ்துவ அடையாளம் பள்ளி அநேகர் பேசின காரியம் நீங்க பார்க்கலாம். ஓ, நீ கிறிஸ்து தான், நீ தேவனுடைய குமாரன் தான் என்று பலர் அவரை குறித்து சாட்சி சொல்ல வேண்டாம். அந்த பிரசன்னம், அந்த தன்மை அவருக்குள் காணப்பட்டது. அப்போ நானும் நீங்கள் தேவ பிள்ளை என்று சொன்னா அந்த பிரசன்னம் நமக்குள்ள காணப்படும். அதான் அந்த ஐக்கியத்தினுடைய வெளிப்பாடு. சாவனை கண்டா ஓடி போய் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. இடர்களை உண்டாக்குவதை குறித்து நான் சொல்ல இல்லை. அவர்களுக்கு ஐயோ என்று கிறிஸ்துவே சொல்லிட்டான். ஆனா சபைக்குள்ள சிலர் தங்களை அறியாம தங்களுக்குள்ளே பாவம் செய்து தங்களை கெடுத்துக் கொண்டிருப்பாங்க. அவர்களை வஞ்சிக்கிறார். மற்றவர்களுக்கு எந்த சேதம் வராது. அப்படிப்பட்டவர்களை நாம் சரி செய்ய பார்க்கணும். ஆனா சபைக்குள்ள சத்துருவை ஏற்படுத்தி விடுவான். பிறருக்கு இடர்களையும் தடுக்கலையும் வைக்கிறவங்க அவங்க விட்டுறோம். அது நமக்கு சரி வராத காரியம். வேதமும் அதை குறித்து நமக்கு எச்சரிக்கிறது. ஆனா பாருங்க, தங்களை கெடுத்துக் கொள்கிறவங்க, தங்களை உருவ குத்தி கொள்கிறவங்க இருப்பாங்க. கிறிஸ்துக்குள்ள வந்து இருப்பாங்க, ஐக்கியத்துக்குள்ள இருப்பாங்க. இவங்களை நாம் சரி செய்ய பார்க்கணும். முடிந்த வரைக்கும் நாம் சரி செய்வதற்கு போராடி பார்க்கணும். அதற்குரிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். முடியலையா, அதை அவங்க புரிஞ்சு கொள்ளலையா, ஒன்றும் செய்யலாம். ஆனா நம்முடைய ஐக்கியத்துக்குள்ள அந்த சரீரம் முள்ளு உடைந்து தொங்கிக் கொண்டிருக்குது. அப்ப அதை கற்ற வைத்தியர் ஆக நாம் செயல்பட்டதை கட்டி விட்டுட்டா கிறிஸ்துவ அதை இணைத்திருவான். அதுக்கு நாம் முயற்சி செய்யணும். அப்போ அந்த காரியம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள இல்லை. அந்த காரியம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள இல்லை. அதனால்தான் சபைகள் தள்ளாடி போய் இருக்குது. ஆண்டவர் அதை பார்த்து மிகவும் துக்கப்படுகிறார். ஆவியானவர் மிகவும் துக்கப்படுகிறார். ஆவியார் நல்ல 2 பேர் ஒருமனப்பட்டதான் வருவன் என்று ஆண்டவரே சொல்லிட்டார். ஒரு மனம் இன்னைக்கு சபைக்குள்ள எடுத்து விட்டுட்டா சத்துருக்கு நன்றாய் தெரியும். நீ பாருங்க, நீ பல காரியங்கள் மிஸ்ல வரப்போகுது. ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதுக்கு ஒரு சபை என்று இருந்தா சபையில எல்லாருமே வந்து ஜெபம் என்றா அந்த ஜெபத்துக்கு தங்களை அர்ப்பணித்து தங்களால் முடிந்த ஒரு ஜெபத்தையாவது இணைந்து செய்யும் பொழுதுதான் சரீரம் அந்த கட்டமைப்பு ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறது. ஒருவர் உலகத்துக்காக ஜெபிக்கலாம், ஒருவர் ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம். அப்படித்தான் நம்ம ஜெபிக்கணும். ஆனா நம்மளால செய்ய முடியலையே. ஏன் நம்முடைய சுயம், நமக்கு அது ஒருமனப்பாடு இல்லை, அந்த ஐக்கியம் இல்லை. நமக்கு கிறிஸ்துவ நம்ம என்ன எப்படி காண்பிக்கிறோம்? ஐயோ பாருங்க, நாங்கள் பரிசுத்தாவில் நிறைந்தவர்கள், நாங்கள் கிறிஸ்துவின் சபைக்கு போறோம். ஒரு பிரயோசனம் இல்லை பிள்ளைகள். என்ன உங்களுடைய கிரியையின் வெளிப்பாடு கிறிஸ்துவை மறுதளித்தா நீங்க எப்படி சொல்ல நான் இணைந்திருக்கிறேன், ஐக்கியப்பட எவ்வளவு காரியம் நமக்கு முன்பா இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் செய்தது நம்மால செய்ய முடியாம இருக்கு. ஜெபங்களுக்கு பல தடைகள் இருக்கு. சகோதரிகள் மத்தியில் ஜெபிக்க முடியாத சூழ்நிலை. சகோதரர்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது சரியான வரவு குறைவு. அப்போ நம்ம 5-6 பேருக்கு நம்ம வரணும். நம்ம மற்ற காரியங்களுக்கு இணைஞ்சு போறோம். ஆனா தேவனுடைய காரியங்கள் ஐக்கியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறதே இல்லை. ஆனா வெளி ஐக்கியங்களுக்கு வெளியில போய் ஒருமனப்படுறதுக்கு வெளியில பொல்லாத பிரபஞ்சத்தின் ஆவியோடு நம்ம இணைகிறதுக்கு நம்ம தடை செய்யறதே இல்லை. பார்ட்டி ஃபங்க்ஷன் நம்ம தான் முதலாம். நமக்கு தெரியும் ஒருத்தர் கர்த்தருக்கு எதிராக பேசுற அவனோட போய் நம்ம தான் போய் கை கோர்க்கணும். போய் அவனோட வீட்டுல சாப்பிடுற, அவனோட இருந்து உறவாடி. அப்போ இதெல்லாம் கர்த்தருடைய ஐக்கியத்துக்கு நீங்க மாறுபாடாய் செய்கிற காரணம்.
நீங்க ஒரு இடத்துல போனா அந்த இடத்துல ரட்சிப்பு வரணும். நீங்க ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசித்தா சுவிசேஷத்துக்கு தான் பிரவேசிப்பேன். ஆண்டோடைய ஐக்கியத்தை நீங்க நன்றாக புரிஞ்சுக்கணும். சபை இன்னைக்கு அது செய்யறே இல்லை. இன்னைக்கு அதாவது சபைக்குள்ள பாருங்க மாறுபாடு. நாங்க கொண்டாடுறோம் பல காரியங்களை சத்ரு அப்படி கொண்டு வைத்திருக்கிறது காரணம் என்ன? ஐக்கியம் இல்லை. என்ன நமக்குள்ள ஒரே அந்த கிறிஸ்துவனுடைய ஒரே விசுவாசம் எல்லா சபைக்குள்ளும் அது சரியா இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் செய்யக்கூடாது. தேவன் இதெல்லாத்தையும் தவறு என்று சொல்லுகிறார். களியாட்டுகள் தவறு என்று சொல்லுகிறார். கொண்டாட்டங்கள் தவறு என்று சொல்லுகிறார். தேவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்ட சொல்லுகிறார். அதைத்தான் பவுல் சொல்றார். நீங்க குப்பையை நஷ்டத்தையும் உங்களுக்கு லாபமாய் வைத்திருக்கிறீங்க. ஆனா உண்மையான லாபத்தையும் நீங்க விட்டுட்டீங்க. ஆனா நான் என்ன செய்கிறேன்? உலகத்தால் வருகிற லாபத்தை எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டு அந்த கிறிஸ்து அந்த மகாதேவன் அறிகிற அறிவுக்கு அந்த ஐக்கியத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்துட்டேன். அப்படி ஒப்பு கொடுத்து ஊழியர்கள் அப்படி ஒப்பு கொடுத்து தேவ பிள்ளைகள் சபையில இணைந்து இருப்பாங்க என்று சொன்னா ஊழியம் எங்கேயோ போய் முடியல. ஐக்கியம் பிளவுபட்டிருக்கு. சரீரம் உடைக்கப்பட்டிருக்குது. இந்த எலும்புகள் மீண்டும் கட்டப்படணும். தோள்களால அந்த புண்ணுகள் அதெல்லாம் மூடி சரி செய்யப்படணும். அதுக்கு மருந்திடப்படணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்க. யோவான் 5:24 ஆண்டவர் சொன்ன காரியங்களை பார்க்க போகும். யோவான் ஆண்டவரை சொல்லுகிறது. 132வது பக்கம் 5:24 வாசிங்க. 5வது அதிகாரம் 24வது வசனம் 131வது பக்கம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆண்டவர் மீண்டும் மெய்யான உண்மையாய் உண்மையாய் சத்தியமாய் சத்தியமே நான் சொல்லுகிறேன். வார்த்தையானவரே சொல்லுகிறார். என் வசனத்தின்படிதான். அதான் அந்த ஆவி, அந்த அன்பு எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது வார்த்தையானவருடா. அவரே சொல்லுகிறார். அப்போ அதுதான் அந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும். என் மேல விசுவாசம் இருக்குன்னு சொன்னா நான் சொன்ன வார்த்தைகளை நீங்க விசுவாசிக்கணும். அப்பதான் பிதாவோடு நீங்க இணைஞ்சிருக்க முடியும். அப்பதான் அந்த ஐக்கியத்துக்குள்ள நீங்க இணைஞ்சிருக்க முடியும். அப்போ அதுக்கு முடியல என்று சொன்னா நீங்க இதுல ஒன்றிலேயுமே சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. நீங்க எல்லாத்துக்கும் விலகி நிற்கிறவர்கள். ஏன்னா வசனத்துக்குள்ளதான் தேவன் விசுவாசத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். அவரே சொல்லுகிறார். அப்போதான் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அந்த ஐக்கியத்தை நம்ம சரியா பேணாட்டி கடைசியில ஒரு கணவன் மனைவி தங்களுடைய ஐக்கியத்தை சரியா பேணாம அவர்களுக்குள்ள மரணம் வந்தாங்க. ஏதோ தள்ளாடி தள்ள ஒரு கட்டத்தை சொன்னாங்க. நோ எங்களுக்கு டிவோர்ஸ், நாங்க பிரிஞ்சு போறோம். நீ உன் பக்கத்தை பார்த்துட்டு போ, நான் என் பக்கத்தை பார்த்துட்டு போறோம். யோசிச்சு பாருங்க. எத்தனையோ வருஷம் குடும்பமாய் வாழ்ந்து 20 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, 25 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. ஏன்? மரணம் அவங்களுக்கு வந்துட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுகை செய்தபடினால் அந்த ஒருமனம் இல்லை, ஐக்கியம் இல்லை. ஆகவே முடிவில் டிவோர்ஸ், விவாகரத்து பண்ணி அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்து போற பரிதாபம். அப்படித்தான் கடைசியில நானும் நீங்களும் மரணத்துக்கு பின்பாய் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போகிற பரிதாபம். அப்போ அதை சரி செய்ய ஆண்டவர் விரும்புவது. எப்ப சரி செய்யலாம்? இந்த பூமியில. நான் ஒரு மனைவி எனக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது, இல்ல மனைவிக்கு ஒரு கணவன் உட்பட்டு இருப்பாங்க, இணைந்திருக்கும் பொழுது அவங்க தங்களை சரி செய்யணும். அப்போ மணவாளாய் கிறிஸ்து அதை சரி செய்ய விரும்புகிறபடினால்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மகாதேவ் சாதாரணமான தேவன் அல்ல. கிறிஸ்து நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ சாதாரணமானவர் அல்ல. அவன் நியாயத்திற்கு நியாயப்படி செய்ய போகிறான். அப்போ தேவன் வந்து சமீபமாய் நின்று நம்மை பார்த்து பேசுகிறான். இந்த தேவன் வரும்பொழுது நீங்க கைவிடப்பட்ட யோசிச்சு பாருங்க. ஒரு சில வீட்டுல மனைவி போயிடுவான், கணவன் கைவிடப்படுவார். இல்ல கணவன் போயிடுவான், மனைவி கைவிடப்படுவான், பிள்ளைகள் போயிடுவாங்க, தாய் தகப்பன் கைவிடப்படுவாங்க. எவ்வளவு பரிதாபம் ஒரே குடும்பத்தில் சம்பவிக்க. அப்போ அதை நம்ம சரி செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறான். அப்போ அந்த ஐக்கியம் சரியா இருக்கணும். ஒரு சபையில நீங்க இணைக்கப்பட்டிருந்தா ஐக்கியத்துக்கு நீங்க சரியா இருந்தா தான் அந்த சபையிலிருந்து வர்ற ஆசீர்வாதங்கள், அந்த சபைக்குள்ள இருக்கிற கிருபை உங்க மேல பெருகு. அதை விட்டுட்டு நீங்க விலகி போவீங்கன்னு சொன்னா பரிதாபம். உங்களுக்கு போகும்போது நல்லா தான் இருக்கு. பல வியாக்கியங்கள் பலதை கொடுத்து நீங்க பிரிந்து போகலாம். ஆனா முடிவில்
கர்த்தருக்கு முன்னின்று கர்த்தர் கேட்கும் பொழுது மணவாளனுக்கு மணவாட்டியாய் செயல்பட்ட கன்னியாய் அழைக்கப்பட்ட உங்களுக்கு டிவோர்ஸ். அவர் சொல்ற, நீ உன் வழியில போ, நான் என் வழியில போ, என்ன நீ என்னோட இணைந்து வரவே இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் யோவான் 6வது அதிகாரம் 48 சொல்லுகிறார். பாருங்க, முதல் சொன்ன வசனம் 48 அதிகாரம் 48 வாசிங்க. 6 யோவான் 6 48வது வசனம். ஜீவாப்பம் நானே. ஆமென். ஜீவாப்பம் நானே. நானே அந்த மகாதேவன் உங்களுக்குள்ள ஜீவன். அதைத்தான் முன்பே அதிகாரத்தில் காண்பித்து கொடுக்கிறார். நான் தான்ப்பா ஜீவாப்பம். அப்போ அந்த அப்பத்துக்குள்ள ஆகவேதான் நமக்கு ஆண்டவர் அதை ஒரு கட்டளையாய் கொடுக்கிறார். நீங்க ஐக்கியப்படணும். அந்த ஐக்கியத்தில் பின்பா அவர் சொன்ன காரியத்தை வாசி பாருங்க. 53வது அதே இதில் 53 வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி 56 வரைக்கும் வாசிங்க. 54 56 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். 54 புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஹல்லேலூயா. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆமென். இந்த ஐக்கியத்துக்கு நீங்க எப்படி நிலைத்திருக்க முடியும்? நீங்க வந்து இங்க பந்திய வேண்டி அப்பத்தையும் இந்த இரத்தத்தையும் புசிக்கிறால மாத்திரம் நீங்க தப்பிக்கலாமா? இல்ல நீங்க அந்த ஐக்கியத்துக்குள்ள வந்துறீங்களா? இல்ல. ஆவியோடு அவருடைய அன்பினால் சமாதான கட்ட நீங்க ஒருமைப்பட்டு இருக்க. இல்லன்னா நீங்க மாசம் முதல் கிழமை எடுக்கிற மாதிரி பந்தியாரம் எடுப்பீங்க, அப்பத்தை புசிப்பீங்க, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. செத்த வாழ்க்கை, மரணம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களை அரிச்சு கொண்டே இருக்கு. நான் ஆவிக்குரிய மரணத்தை குறித்து பேசுகிறேன். சந்த மரணம் எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். அது எந்தெந்த வேலை அதை கர்த்தரே அறிவார். ஆனா உங்களோட ஆவிக்குரிய மரணம் அதுதான் உங்களை அழிக்க போகும், அழிச்சு போகும். சரீர மரணம் உங்களை கடைசி வரைக்கும் அழிக்க போறது இல்லை. ஏண்டா பவுலே சொல்லுகிறார், சாவு எனக்கு ஆதாரம் என்று அதுக்குள்ள ஜீவனை பெற்றுட்டு நான் அவரோட போயிட்டா அந்த ஆவியில் அந்த ஒரு மனத்தை காத்துக்கொண்டு. அப்ப நாம அப்படி சொல்ல முடியுமா? சும்மா நாம் வந்துட்டு ஐக்கியப்படுறோம் சொன்னா அதுக்குரிய கிரியை நம்மளிருந்து வெளிப்படணும். அந்த ஒரு மனம் நம்மளிருந்து வெளிப்படணும். அப்போ எது குறைப்பட்டாலும் அந்த இடத்துல நம்ம நிற்கணும். முதலாவது நாம் தோளாய் செயல்படணும். நாம் டக்குன்னு அந்த இடத்துல இசைந்து அந்த எலும்புகளாய் இணைக்கிற தாய் செயல்பட. நம்ம அப்படி செயல்படுறதே இல்லை. ஆக பிரசங்கியில ஒரு அழகான காரியத்தை பிரசங்கி எழுதியிருக்கிறார். பிரசங்கி 4வது அதிகாரம் அதை பார்த்து விடுவோம். இங்கே பிரசங்கி சொல்லுகிறார், ஞானம் தேவனுடைய ஞானத்தை பெற்ற 4வது அதிகாரம் 9-12 வரைக்கும் இருக்கிறத வாசிங்க. ஒன்றியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஹல்லேலூயா. அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். என்ன உண்டாகுமா? 2 பேர் கூடியிருந்தா நல்ல பலன் உண்டாகும். இதைத்தான் கிறிஸ்துவ நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்க ஒருமனப்பட்டு எவைகளை வேண்டிக் கொள்ளுகிறீங்களோ அவைகளை என்னால் உண்டாகும், என் பிதாவினால் உண்டாகும். தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒன்றியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, ஒருவனை தூக்கி விட துணை இல்லையே. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒன்றியாய் இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? வாசிங்க அடுத்த வாசிங்க. ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தான், இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரிநூல் சீக்கிரமாய் அறாது. ஆமென். இதுதான் சொன்னேன், கணவன் மனைவிக்குரிய முப்புரிநூல் ஐக்கியம். அந்த இன்னைக்கு தாலி என்று கட்டுறாங்க, முப்புரிநூல் 3 முடிஞ்சு போட்டு கட்டி இருக்கிறார். தேவன் அந்த முப்புரிநூலை குறித்து சொல்லவில்லை. தேவன் சொன்ன ஐக்கியத்தை குறித்து பேசுகிறார். ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டிருந்தா உனக்காக மற்றவன் யுத்தம் பண்ணுவான். நீங்க 2 பேரும் இணைந்து யுத்தம் பண்ணலாம். அதான் ஆண்டவர் சொன்ன, ஒருவன் 1000, 2 பேரும் 10000 பேர் திரட்டுவீங்க. 10 மடங்கு. தேவ பார்த்து இந்த ஐக்கியத்தின் தன்மை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை புரிஞ்சு கொள்ளணும். நீ தனியா படுத்திருந்தீங்கன்னா சூடு உண்டாக உனக்கு எந்த காரியம் வாய்க்க போறது இல்லை. ஆகவே தேவன் தன்னுடைய ஊழியத்துக்கு 2 பேராய் அனுப்புகிறான். அங்கே எம்மாவூர் சீசன் 2 பேர் போகும்போதுதான் அங்கே அனல் மூடுகிறது. ஒருவன் போயிருந்தா
பேசும் பொழுது அந்த அனல் பற்றி பிடிக்கும். தேவன் அந்த ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார், தன்னுடைய சர்வத்தை எதிர்பார்க்கிறார். இல்லையே, மகாதேவ் நம்மை அழைத்தவர். ஆகவேதான் ஆண்டவர் 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம், யோவான் நேச மார்பில் சாய்ந்திருந்தவர் இந்த ஐக்கியத்தை நமக்கு அங்கு எழுதி வைக்கிறார். எப்படிப்பட்ட ஐக்கியம் வேணும்? 1 யோவான் 1 அதிகாரம் 325வது பக்கம் 7 வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். பாருங்க, இந்த மகாதேவன் என்றா பேதுருவிடத்தில் இவரை குறித்து சொல்லுங்க ஒளி என்று யோவான் சொல்லுகிறார். பேதுருவிடத்தில் ஆச்சரியமான ஒளி என்று சொல்லுகிறார். அந்த ஆச்சரியமான ஒளியின் புண்ணியங்களை அறிவிப்பதற்கு நம்மை அவர் அழைத்திருக்கிறார். இன்னொரு இடத்துல யாக்கோபு சொல்லுகிறார், ஜோதிகளின் பிதா, சகல நன்மைக்கும் பாத்திரர். அவர்தான் நம் மகாதேவனாய் இயேசு கிறிஸ்து. அந்த ஒளியில தான் நான் நீங்கள் இருக்கணும். அப்பதான் நம்ம எடுக்கிற பந்திக்கு, நம்ம செய்கிற அந்த உடன்படிக்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இது கணவன் மனைவி உறவு சரியில்லை. ஆனா கணவன் வெளியில ஆட்கள் சும்மா போயிட்டு வீட்டாவது என்னால் செய்து கொள்ளும். அப்போ நான் வா 2 சேர்த்து வர மாதிரி காண்பிக்கிறேன். ஆனா உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லை. வீட்டை போனா அவைக்கு தனி கட்டி, கணவனுக்கு தனி கட்டி. உறவு சரிப்படுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படி கிறிஸ்துவோடு ஐக்கியப்படலாமா? அந்த மகாதேவன் சகலத்தை மறைந்தவர், ஆச்சரியமான ஒளி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளி, ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறவர், மின்னலை பிடித்து இந்த இடத்துல அடி என்று சொல்லுகிற வல்லமை மிகுந்தவர். அப்போ அந்த தேவன் நம்மை ஐக்கியத்துக்கு அழைத்திருந்தால் அந்த ஐக்கியம் அவரோடு இணைந்திருக்கிறதுல இருக்குதுடா. அவருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கணும், அவருடைய ஆவி நமக்குள்ள நிலைத்திருக்கணும். அவரால் நாம் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானத்துக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, நாம் எங்கே நிற்கிறோம், எந்த கட்டத்தில் நிற்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் இந்த ஐக்கியத்துக்குள்ள வைத்ததுக்கு அவருடைய ரத்தம், அவருடைய ஆவி, அவருடைய ஜலம். அப்போ ரத்தம் குமாரனை அடையாளப்படுத்துகிறது, ஆவி பிதாவை அடையாளப்படுத்த. பிதா ஆவியாய் இருக்கிறான், குமாரனை சொல்லுகிறார். ஜலம் ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. இந்த மூன்றிலும் தான் நமக்கு ஐக்கியம் இருக்குது. இந்த ஐக்கியத்துக்காக, இந்த ஐக்கியத்தை நமக்கு தருவதற்காக அவர் மேன்மை எல்லாம் திறந்து பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கிற கொள்ளையாடிய பொருளா எண்ணாம வந்த கர்த்தருக்கு நம்ம ஆண்டவரே, உலகத்து பணம் வேணும், உலகத்துல நிலை வேணும், உலகத்துல இப்படி இருக்கணும், உலகத்துல இருக்கணும். இந்த உலகத்தையே நேசித்து 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 உலகத்தின் காரியங்களை நம்ம அவரிடத்துல கேட்டுட்டு, அப்ப கணவன் மனைவி உறவு சரியில்லை. எல்லாத்தையும் கொடுப்பான். நல்ல கணவன், நல்ல கணவன் ஒரு நாள் மனைவிக்கு தீமை செய்ய மாட்டான். மனைவி முரட்டாட்டம் பண்றவனா இருக்கலாம், ஆனா நல்ல கணவன் ஒரு நாளும் தன்னுடைய இதயத்தால் கூட மனைவிக்கு தீங்கு செய்யாதவனாய். பின்பாய் வரும் நாட்களில் நாம் இன்னும் ஆழமாய் இந்த காரியங்களை தியானிக்க போகும். அப்போ தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். தன்னுடைய ஸ்திரீ இடத்துல எதிர்பார்க்கிறார், தன்னுடைய சபை இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம அந்த ஐக்கியத்துக்குள்ள முதலாவது நம்மை உட்படுத்தாம நம்ம செய்கிற எந்த காரியமும் வீண், பிரயோஜனம் இல்லை. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறது. நாம் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு தெரியும், நம்மை சுற்றி இருக்கிற அநேகருக்கு தெரியாது. நாம் அநேகர் கொள்ளக்காரர்களாக இருந்திருப்போம். பவுலை சொல்றார், லிஸ்ட் போட்டு காண்பிக்கிறார். பொருளாசை உள்ளவர்களாக இருந்திருப்போம், பொறாமை பிடித்தவர்களாக இருந்திருப்போம், அடிதடிக்காரர்களாக இருந்திருப்போம், யுத்தம் செய்கிறவர்களை பல காரியங்களை செய்தவர்களாக இருந்திருப்போம். ஆனா இப்ப எல்லாம் ஒரு சரத்துக்குள்ள வந்து அடங்கிட்டோம். இப்ப இந்த எல்லாரும் ஏக சிந்தையும் ஏகமாய் கிறிஸ்து அவருடைய சந்தோஷத்தை இந்த பூமியில நிறைவாக்கணும், அவருடைய சந்தோஷத்தை என் குடும்பத்தில் நிறைவாக்கணும், அவருடைய சந்தோஷத்தை இந்த சபைக்குள்ள நம்ம நிறைவாக்கணும். அதுதான் ஐக்கியம். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற, தன் சபைக்குள்ள எதிர்பார்க்கிற ஐக்கியம். இல்ல இப்ப உதாரணத்துக்கு ஒரு சகோதரன் உங்களோட நல்லா பேசுகிறாருன்னா நீங்க கூப்பிட்டா அவர் கூப்பிட இடத்துக்குலாம் வருவார். அவரோட நீங்க சேர்ந்து புசிக்கிறது குடிக்கிறது அதிலே நீங்க நாட்டம் செலுத்தி கொண்டு அந்த ஐக்கியம் தவறு.
அப்படிப்பட்ட ஐக்கியத்தை தான் நாம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விரும்புகிறோம். அவங்க தங்களோடு பேசுவது, அவங்களோட எப்படி போறது, சாப்பிடுறது, இதுன்றது, அவங்களோட இதுன்றது, காரியம் செய்வது எல்லாம் அது ஐக்கியம் அல்ல. அந்த ஐக்கியம் அல்ல. அதையும் தாண்டி கிறிஸ்து எதிர்பார்க்கிறது குறைவு நிறைவு. காயப்பட்டா காயம் கட்டுகிறது. ஆகவேதான் பாருங்க, பரிசேயனும் அங்கே ஆசாரியனை கத்த தள்ளி போட்டு அந்த நல்ல சமாரியன் என்று அவன் காயம் கட்டுகிறான். காயம் கட்டிட்டு அப்படியே விட்டுட்டு போகல, தூக்கி கொண்டு போய் அவனை ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்திலே வைத்து அதற்குரிய பணத்தையும் கொடுத்துட்டு காணான் திரும்பவும் வந்து நான் தருவேன் என்று. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஐக்கியத்துக்குள்ள இருக்க வேண்டிய காரியம். இதைத்தான் கிறிஸ்து நமக்கு செய்திருக்கிறார். அந்த மகாதேவன் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். அப்போ அது திருப்பியும் நாம் நாய்களை போல, பண்டிகளை போல போயிட்டு செட்டில் உணர்ந்து அப்படியே நம்ம எல்லாத்தையும் கட்டி திருப்பி சாப்பிட்டு வாழ முடியுமோ? இதெல்லாம் மாறணும். இந்த வாழ்க்கையெல்லாம் 2024 முடிந்தது. இனி இந்த வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நீங்க முன்னோக்கி போக முடியாது. எந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்க முடியாது. ஏண்டா உங்களுக்குள்ள மரணம் வந்துட்டா எல்லாம் நீங்க என்ன ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து இந்த பூமியில சாங்கோபமாய் வாழ்ந்தாலும் மிருகத்தை போல நீங்க அழிந்து போனா பரிதவிக்கப்பட்டவர்களே, தேவன் அதை அருவருக்கிறார். தேவன் தம்மோடு ஒளியாயிருக்கிற தம்முடைய அந்த ஆச்சரியமான ஒளிக்குள்ளே அந்த மகாதேவன் நம்மை அழைக்கிறார். ஒளிதான் நம்மை சகலத்திலும் இருந்து மீட்டது. அப்போ சிலவாம் மாறன் அவரை பார்த்து சொல்லணும், அப்பா இந்த பூமியில வந்து எனக்காய் சிலுவை சுமந்தி, அந்த தோல்ல என்ன சுமந்திருக்கு? அந்த சிலுவை சுமந்தத நோக்கம் இந்த பாவியை மீட்க. உம்மை நம்பி வந்திருக்கு, நீர் எனக்கு ஆறுதலா இருக்கிறீர்களா? அந்த வாழ்வு என்னுடைய நேச மார்பில சாய்ந்திருக்கணும். உம்முடைய நேச சத்தத்தை நான் கேட்கணும், உம்மோடு உறவாடணும், உமக்காக எனக்கு லாபமாய் தோன்றுறது நஷ்டமாய் என்னன்னு உம்மோடு நான் ஐக்கியப்பட்டிருக்கேன். அப்பதான் என் குடும்பத்தை அந்த ஐக்கியத்துக்குள்ள நான் நடத்தலாம். அப்பதான் என் சபையில நான் ஐக்கியப்பட்டிருக்கலாம். அப்பதான் உங்க ஊழியத்துக்கு நான் துணையாய் இருக்கலாம். எல்லா நாளும் எல்லா ஊழியமும் செய்ய முடியாது, நன்றா விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ நீங்க ஐக்கியப்பட்டிருந்தா அந்த சரணம் செய்கிற ஒவ்வொரு கிரியையிலும் நீங்களும் ஒரு அங்கம். அதைத்தான் கிறிஸ்து எதிர்பார்க்க. ஆனா நமக்கு அப்படி இல்லையே. கை ஒரு பக்கம் இப்படி இருக்குது, கால் ஒரு பக்கம் இப்படி இருக்குது. தேவன் நமக்கு எல்லாத்தையும் நன்றாய் படைத்திருக்கிறார், சகலத்தை. அதோட சுத்த கிருபை. அப்போ இந்த சரீரம் சரி செய்யப்படும். சிலவாம் என்கிற சரீரம் சரி செய்யப்படும். நம்ம எண்ணிக்கிற 10 பேர் 5 பேர் பரவாயில்லை. நம்ம 5 பேரும் ஒருமனப்படணும். நம்ம 5 பேரும் இணைந்து இந்த ஊழியத்தை செய்யணும். நம்ம 5 பேரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை முன்னெடுத்து செல்ல. இல்லைன்னு சொன்னா அந்த ஐக்கியத்தில் நீங்க இல்லை. நீங்க வாரதும் நீங்க சும்மா நேரத்தை செலவழிக்கிறது, அதை விட நீங்க வீட்டிலே இருக்கலாம். ஏன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. கடைசி நாள்ல குமாரன் பிதா ஆவியானுடைய ஐக்கியத்தை தொலைத்தவர்களாய் பரிதவிக்கப்பட்டா நீங்க நிற்பீங்க. அப்போ என்ன நடக்க போகுது? ஒன்றுமே ஆக போறது இல்லை. மாறன் இந்த வருடத்துல இந்த முதல் வாரத்திலே தேவன் நமக்கு தெளிவாய் காரியத்தை சொல்லிட்டான். அப்போ தேவன் எதிர்பார்க்கிற ஸ்திரீ எப்படிப்பட்டவன், தேவன் எதற்காய் அப்படி எதிர்பார்க்க, இனி வரும் நாட்கள் நம்ம ஒன்றாய் கற்றுக்கொள்ள போறோம். இந்த ஐக்கியம் நமக்குள்ள பெருகணும். இந்த ஐக்கியத்தில் நம்ம ஒருமனப்படணும். நமக்கு யார் ஒருவருக்கு பிறகு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுடையவர்கள். அந்த நோக்கம் எனக்குள்ள உங்களுக்கு வந்துட்டா எந்த இதுவும் இல்லை. யாரை எதுவும் எங்களை தடை செய்ய முடியாது. நம்ம யாரை கட்டி பிடித்து நாம் சகஜமாய் பேசி ஒரு புன்முறுவலை காண்பித்து கடந்து போகலாம் முடியலை என்று சொன்னா நமக்குள்ள அந்த ஐக்கியத்துல இருளுக்குள்ள இருக்கிறோம். அந்த இருளை விட்டு நம்ம வெளியே வரணும். இந்த ஐக்கியத்துல நாளை நீங்கள் வரணும் என்றுதான் கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். ஆகவே சமூகத்தில் எழுந்திருக்கு அவரை பாடி